வியூஸ்க்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ பண்ணல. உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. இந்த டைலாக் இப்ப யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்ல தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிற டோரா புஜ்ஜி இவங்களுக்கு தான் வந்து செட் ஆகும். ஓ அவங்களா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, அவங்க வீடியோலாம் ரொம்ப பயங்கரமா இருக்குமே அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது எங்களுக்கு கேக்குது. எஸ், இந்த டோரா புஜி பாத்தீங்கன்னா தேசாராணி அண்ட் ஹரி இவங்க 2 பேருமே வந்து இணையத்துல வந்து ரொம்ப ஆக்குபை பண்ண ஒரு செலிபிரிட்டி பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண நிலையில இருந்து செலிபிரிட்டியா கன்வெர்ட் ஆன ஒரு இன்ஸ்டா பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருடைய லவ்வே வந்து ஆரம்ப காலத்துல வந்து பயங்கர விமர்சனத்துக்கு ஆனது. ஏன் அப்படின்னா, தேசாராணி ஒரு பெண், ஹரி அவங்க ஆரம்பத்துல வந்து ஒரு பெண்ணா இருந்து திருநம்பியா வந்து மாறினவங்க. அதன் பிறகு அவங்களுடைய பெயரை வந்து ஹரின்னு மாத்திக்கிட்டாங்க. அப்ப இவங்க 2 பேருடைய காதலை பத்தின விவாதமும் விமர்சனமும் நிறைய வந்துகிட்டு இருந்தது. அதுக்கு தேசாராணி அதாங்க நம்ம டோரா புஜ்ஜி சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணை லவ் பண்றதுக்கு ஒரு பெண்ணை லவ் பண்றது எவ்வளவோ மேலுங்க, அதனால உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்ன பதிலை பார்த்து பயங்கரமா பூரி படைஞ்சு, ச்சே இவங்க தாண்டா பெண், புரட்சி பெண், புதுமை பெண் அப்படின்னு சில்லறைய வந்து செதற விட்டவங்க நிறைய பேர்னு சொல்லலாம். அப்படி செதற விட்ட பல பேர் தான் இன்ஸ்டால இவங்களுக்கு ஃபாலோயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இவங்களை பிரபலமாகவும் ஆக்குனாங்க. பிரபலமான பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண எல்லா ரீல்ஸுமே நல்ல ஹிட்டாவும் மாறுச்சு. அதன் மூலமா நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க. ஒன்னா 2 பேரும் சேர்ந்து கார் வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொரு சந்தோஷமான சம்பவங்களும் அவங்களுக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்துச்சு. இந்த நிலையில தான் யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியலங்க, டோரா புஜிக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. எஸ், இந்த லவ் பிரேக்கப்பை பத்தி அவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன காரணம் தான் ரொம்ப பகீராவும் ஷாக்கிங்காவும் இருக்கு. நான் போலீஸ் கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் தாங்க, இவங்களை வந்து இந்த மாதிரி புடிங்க, இந்த மாதிரி போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப கூட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்த போலீஸ்காரங்களே சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் எதனால சொல்றேன்னா, இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா, எனக்கு உள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கு. சொல்ல போனா என்னை ஏமாத்துனதுல ஓகே, எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, இந்த மாதிரி ஒத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சொல்லுங்க. அவங்க பாவம் இன்னைக்குதான் போய் மீன் விக்கிறாங்க. அவங்கள கஷ்டப்பத்தி எனக்கு இப்போ மட்டும் எனக்கு நினைச்சா அழகா வருது. அதுல ஹரி, அதாவது அவங்களுடைய லவ்வரா இருக்கக்கூடிய ஹரி வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டதா சொல்றாங்க. அவரும் நானும் நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நடுவுல அவருக்கு ஜாண்டிஸ் வந்தது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. நான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு மீண்டும் வந்துடுவாரு, எந்த கெட்ட பழக்கத்துக்கும் மறுபடியும் போக மாட்டாருன்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா என் நம்பிக்கைய பொய்யாக்குற மாதிரி மறுபடியும் ஹரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு, அதுவும் ஊசி மூலமா எடுத்துக்கிறாருன்னு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதனால மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த சொல்லி நான் வந்து அவர்கிட்ட போராட முடியல, அதனால பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பி அதே மாதிரி இந்த போதை ஊசின்னு இருக்குல்ல, அந்த போதை ஊசியை போட்டு அவங்க அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி மாட்டிக்கினே எனக்கு திருப்பியும் இவங்க, நான் எத்தனை சான்ஸ் தான் நான் தருத்தேன் அவங்களுக்கு, எனக்கு இதுவும் பிடிக்கலன்னு சொல்லவும் அவ்வளவுதான், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா இல்ல. இந்த பிரேக்கப் வீடியோ தான் இப்ப சமீபத்துல சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதற்கு நெகட்டிவா பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் டோரா புஜி அழுகும் போது லைட்டா நமக்கும் கண்ணீர் வரத்தானே செய்யுது.